இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அது அருள்மிகு பழனி ஆண்டவர் கல்லூரி. இன்னும் அதை பார்த்தாச்சுன்னா பழனி ஆண்டவர் கோயில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. ஏற்கனவே இதில் ஒரு பிரச்சனை வந்தது. இது தேவஸ்தானத்துக்குள்ள கல்லூரி. அப்படி இருக்கும்போது அதில் ஹிந்து இல்லாதவர்கள் அங்கே பணியில் அமர்த்தப்படுவதே தப்பு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ங்கக்கூடிய பேரில் அந்த பள்ளி அந்த கல்லூரியில் பணி அமர்த்துவதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு முடி காணலைங்கிறதுக்காக வேண்டி ஹசரத் பாலுக்காக வேண்டி நாடே எரிஞ்ச உடனே இங்கிருந்து நம்ம நாட்டின் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அந்த முடியை கொண்டு திருப்பி வச்சது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஹிந்து சமுதாயம் அப்படி வீதிக்கு வந்து போராடாததுனால சப்தவிடங்கள் எங்கே போச்சுங்கக்கூடியது வரை இன்றைக்கி யாருக்கும் தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறதுங்கக்கூடியது தான் உண்மை. இப்போ தமிழ்நாடு அரசு தான் இந்த வழக்கை நடத்தியிருக்காங்க. இப்போ தெரியுதா? இப்போ உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரியானது இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு வாங்க வேண்டிய கஷ்டம் வந்ததா? ஏன் பல சுற்றி இருக்கிற பல இடத்துக்கு அரசாங்கம் பட்டா போட்டு கொடுத்துருக்கு. 365 பேருக்கு பட்டா போட்டு அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதில் பல திமுக காரனுக்கும் பட்டா இருக்கு. அதில் இப்போ இது வரும்போது உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இது உண்மைக்கு இந்த பட்டயத்தில் இவ்வளவு தானே இடம் இருக்கிறது? வசதி இல்லாத அதனால கல்யாணம் வசதி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ கல்யாணம் என்பது வசதிக்காக உள்ளதா? இப்போ இதே வசதிக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்போ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு ஹிந்துவோ இப்போ கல்யாணம் பண்ணியாச்சுன்னா வசதி இருக்குது கல்யாணம் பண்ணிக்கலாங்கக்கூடிய லாஜிக் அப்போ கோர்ட் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது இல்லை. நாடார் மகாஜன சங்கம்னு பேர் வச்சுப்பான். அதில் கிறிஸ்தவன் இருப்பான். இப்போ பாருங்க மெட்ராஸ்லேயே வந்து கிறிஸ்தவ பிராமண சங்கம்னு இருக்கும். அதில் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தின் உள்ளே தான் இவ கல்யாணம் பண்ணிப்பாகலாம். இப்படி இருக்கு. உடையார் கிறிஸ்தவ சங்கம்னு ஒன்று இருக்கு. தேவேந்திர குல கிறிஸ்தவர் சங்கம்னு இருக்கு. அது எப்படி தேவேந்திர குல கிறிஸ்தவராக இருக்க முடியும்? தேவேந்திரனை ஏற்றுக்காதவன் தான் கிறிஸ்தவன். அப்புறம் எப்படி தேவேந்திர குல கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? நீ எப்படி கிறிஸ்தவ நாடானாக இருக்க முடியும்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: பழனி ஆண்டவர் கல்லூரி தமிழ்துறை தமுயசவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஏபிவிபி கண்டனம். திருப்பூர் மாதேசி லிங்கம் மலைக்கோயில் மாயம், பக்தர்கள் அதிர்ச்சி. திருநெல்வேலியில் 1100 ஏக்கர் நிலம் வக்ஃபுக்கு சொந்தமில்லை, நீதிமன்றம் உத்தரவு. பார்வையற்ற முஸ்லிம் பிச்சைக்காரர் அடுத்தடுத்து திருமணம், அறிவுரை வழங்கிய நீதிமன்றம். பிராமண கிறிஸ்தவர் என்பது சட்டவிரோதம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தினேஷ் குண்டுராவ் கடிதம். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் கலாச்சார கல்லூரியினுடைய தமிழ் துறை சமீபத்தில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். இதற்கு ஏபிபி தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதற்கு ஏபிபி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கலை பிரிவாக செயல்பட்டு வருது. இது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வமான ஒரு பதிவு எண் கூட இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அமைப்போட ஒரு கல்லூரி வந்து ஒப்பந்தம் போடுகிறது, எம்ஓஇ போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டவிரோதம், விதிமுறைகளுக்கு முரணானது. ஏற்கனவே தமிழக அரசு என்ன சொல்றாங்க, கல்வி சார்ந்த நிலையங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல கல்வியை மட்டும்தான் அதுல போதிக்க வேண்டும், அதற்கு உள்ள பணிகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி சார்புள்ள ஒரு சங்கத்தை அதுல வந்து எப்படி இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. உடனடியாக இந்த எம்ஓயு என்பது வந்து வாபஸ் பெறப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஏபிபிக்குள்ள கோரிக்கை என்பது 100க்கு 100 சரியானது. 2 விஷயம் நம்ம இதில் கவனிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பாடி. அப்போ ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பாடியோடு நீங்கள் எம்ஓயு போடுறதே முதல்ல இல்லீகல். அடுத்தது இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு ஃப்ரெண்ட். அப்போ அது அடுத்த இல்லீகாலிட்டி. அப்போ ஒரு இல்லீகலான ஒரு ஒப்பந்தம் என்பது இவ்வளவு தைரியமாக எப்படி இந்த யூனிவர்சிட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது அந்த யூனிவர்சிட்டியில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா அந்த கல்லூரியில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்
கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால தான் இது நடந்திருக்கு. இல்லைன்னா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அது அருள்மிகு பழனி ஆண்டவர் கல்லூரி. இன்னும் அதை பார்த்தாச்சுன்னா பழனி ஆண்டவர் கோயில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. ஏற்கனவே இதுல ஒரு பிரச்சனை வந்தது. இது தேவஸ்தானத்துக்குள்ள கல்லூரி. அப்படி இருக்கும்போது அதுல ஹிந்து இல்லாதவர்கள் அங்க பணியில் அமர்த்தப்படுவதே தப்பு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம்ங்கக்கூடிய பேர்ல அந்த பள்ளி அந்த கல்லூரியில் பணி அமர்த்துவதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப நம்ம அந்த நேரத்துல அதுக்கு கடும் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தோம். அதுக்கப்புறம் அது பின்வாங்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல ஒரு விஷயம் நடந்தது. இப்ப மறுபடியும் இதே கல்லூரியில் நடந்திருக்கு. இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்டா கம்யூனிஸ்ட்காரனுக்கோ சாமி நம்பிக்கை கிடையாது இல்லை, அப்போ உனக்கு எதுக்கடா அந்த காலேஜோட புரிந்துணர்வு ஒப்பந்தம்? ரெண்டாவது, அது வெறும் கலை அறிவியல் கல்லூரி இல்லை, அது ஆன்மீக கலை அறிவியல் கல்லூரி. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கல்லூரியே ஆன்மீகத்தை ஒரு அங்கமாக கொண்ட கல்லூரி. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த மாதிரியான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஆன்மீக கல்வி என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். இடையில ஹைகோர்ட் வேலை சொல்லி இருக்கு. அதாவது ஹெச்ஆர்என்சியால் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகள், அதாவது கோவில் நிதியில நடத்தக்கூடிய கல்லூரியில் ஆன்மீகம் கட்டாயம். அப்ப ஆன்மீகமே ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டுக்குள்ள அமைப்புக்குள்ள கூட இந்த ஒரு ஆன்மீகத்தை மையமாக வைக்கக்கூடிய ஒரு கல்லூரி எப்படி முதல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட முடியும்? அப்போ நம்ம திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த அறநிலையத்துறை என்பது இந்துக்களின் நம்பிக்கையை ஒழிப்பதற்கும் இந்துக்களுக்குள்ள மத அமைப்புகளை சிதைப்பதற்குமான அமைப்பு என்பதை நாம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஹெச்ஆர்என்சியை பத்தி. இது மறுபடி இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம இதுல கவனிக்கணும். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும்னா, கம்யூனிஸ்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஐயப்பனை பத்தி என்னெல்லாம் கொச்சையா பேசணுமோ பேசுனது அம்பிட்டு பயிலும் இந்த கம்யூனிஸ்ட்காரன். ஆமா. இப்போ குளோபல் ஐயப்பா சங்கம்னு ஒண்ணு நடத்துறான் எலெக்ஷனுக்கு முன்னாடி. உனக்கு தான் தெய்வ நம்பிக்கையே கிடையாது, அதுக்கப்புறம் நீ எதுக்கடா அதை போய் நடத்தணும்? சரி, அதுக்கு ஒரு விழா நடத்தினானா அதுல வேற ஒரு பிரச்சனையா. நம்ம ஊர்ல இருந்து இந்த அடிச்சு விடு பாபுவும் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இங்கிருந்து போயிருக்காக. அவர்களுக்கு கௌரவப்படுத்தி அவர்களை மேடையில் உட்கார வைக்கப்படவில்லைன்னு கூட ஒரு பிரச்சனை வந்தது. ஆர்எஸ்எஸ் காரர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தி விட்டார்கள். இதெல்லாம் நம்ம ஊர்ல கத்துனாங்க, கேரளாக்காரன் கத்தல. இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள இந்த 200 ஊபிஸ் தான் இதெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தது. எனக்கு அதில் உண்மைக்குமே ஒரு வருத்தம் உண்டு. அடிச்சு விடு பாபுக்கு மரியாதை கொடுக்கலைங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய நபரும் அவர் இல்லை. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு அந்த மரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்னை பொறுத்தளவுல. ஏன்னா இன்னைக்கு நம்ம அங்க போய் சன்னிதானத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐயப்பனுக்குள்ள விக்கிரகத்தை காஞ்சி பெரியவர் அவர்கள் சொல்லி அந்த விக்கிரகத்தை அங்கே கொண்டு அமர்த்தியது அவங்க தாத்தா பிடி ராஜன் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அதற்கு முன்னாடி இருந்த அந்த கோவில், பழைய கோவிலை அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொளுத்தினார்கள். ஆனா இவனுங்களாக்கு அன்பு மதம்னு எல்லாம் பேசக்கூடிய பயிலுவோம். பழைய ஐயப்பன் கோயில அடிச்சு உடைச்சு தீய வச்சது கிறிஸ்தவன், அந்த அங்க எஸ்டேட் வச்சிருக்கிறவன். அதுக்கப்புறம் அந்த கோவில் புனர் உத்தாரணம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் விக்கிரகம் செய்யப்பட்டு தமிழகம் முழுக்க அந்த விக்கிரகத்தை வைத்து பவனி அப்புறம் அந்த விக்கிரகம் அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதுதான் அந்த ஐயப்பன் கோயில் வரலாறு. அதை முன்னின்று செய்தவர்களில் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்குள்ள தாத்தா பிடி ராஜன் அவர்கள். அதனால அவருக்கு அந்த முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுல உண்மைக்குமே நான் அந்த விஷயத்தில் உடன்படுறேன்னா, தமிழ்நாடு மந்திரிங்கிறதுக்காக அந்த மரியாதை கிடையாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயமும் கூட. பாக்கியெல்லாம் கோயில் பேரை வச்சு திருடக்கூடிய பயிலுவோம். அதனால இவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைய கம்யூனிஸ்டுகள் அழிப்பதற்காக இறைவனை பயன்படுத்தக்கூடிய அயோக்கியர்கள். இது இப்ப இந்த கேரளாவில் உள்ளது ஐயப்ப மாநாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் இவர்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். நக்சல் கருத்துக்களை இவர்கள் பரப்பி வருகிறார்கள். நீங்க பார்த்தே அப்படின்னு சொன்னா, இந்த மே 17 அதாவது இந்த திவச இயக்கம், இந்த மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் கல்லூரியில் இந்த மாதிரி நச்சுக்கருத்துக்கள் பலதையும், இந்தியா ஒரு நாடு இல்லைங்கிறது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இறை மறுப்பு கொள்கைகளை பரப்புவது. அது நீ என்ன பண்ணணும், நீ வெளியில வச்சு பரப்பணும். பள்ளிக்கூடம் இதுக்குள்ள வச்சு நீங்க வச்சு பரப்பக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் அனுப்பப்படுவது எதற்காக? ஒழுக்கமும் கல்வியும் படிப்பதற்காக, உன் கொள்கைகளை படிப்பதற்காக அங்கிருந்து அனுப்பலாம். அப்படின்னா நீ தனியா ஒரு அமைப்பு வச்சுக்கோ,
தனியா பாசறைன்னு ஓஞ்சளவில் ஒன்றை கட்டு படிக்க எவனும் வேண்டாம்னு மறுக்கலை. அப்ப எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொலிட்டிக்கல் பிலாசபியை பரப்புவதற்கு பயன்படுத்துவதுங்கக்கூடியது சட்டத்தில் அனுமதிக்கப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு படி போய் இப்போ பல நாடுகளில், இப்போ இலங்கை, நேபாள், பங்களாதேஷ், இங்கெல்லாம் இந்த மாணவர் புரட்சி, இந்த மாணவர் புரட்சிக்கு பின்னாடி பங்களாதேஷில் பார்த்தாச்சுன்னா அதற்கு பின்னாடி ஜமாயத்தே இஸ்லாமுக்குள்ள அதிதீவிர மத பிரச்சனை. வேற சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிச இது. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அனுப்பியாச்சு அப்படின்னா மாணவர்களை தவறான வழியில் அவர்களை மூளைச்சலவை செய்து தேசத்துக்கு விரோதமாக திருப்புவதற்கான முயற்சி நடக்கும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது நடந்தது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்டது. ஆமா. இதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த ஸ்டெர்லைட் போராட்டம்னு தூத்துக்குடியில் ஒண்ணு நடந்தது. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இதே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில 6ஆம் தேதி அருந்ததி ராவ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண், அவங்க எழுதின வாக்கிங் வித் காமரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நக்சல்களை கௌரவப்படுத்தக்கூடிய, அவர்களை ஹீரோக்களாக சித்தரிக்கும்படியான ஒரு புஸ்தகத்தை பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் வச்சிருந்தாங்க. அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவின் பாதுகாப்பு படையினர்கள் எல்லாம் கற்பழிக்கக்கூடியவர்கள், கொள்ளைக்காரர்கள், கொலைகாரர்கள் இப்படின்னு எழுதின பாடம் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு சிந்தனையை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய வேலைகளை, இப்ப கம்யூனிஸ்ட்காரன் காமரேடுன்னு தான் சொல்லுவான். ஏற்கனவே திண்டுக்கல், தேனி, அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தொட்டு இருக்கிற இடங்கள்ல ஆல்ரெடி நக்சல் ஜிகாதிகளுக்குள்ள நெக்ஸஸ்ங்கக்கூடியது நிறைய இருக்குங்கக்கூடியது இதுக்கு முன்னாடி பல செய்திகள் சிந்தனைகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்ங்கக்கூடியது ஒரு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டிருக்கிறதுங்கக்கூடியதை மேலும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். இது ஒன்லி பொலிட்டிக்கல் இது மட்டும் இல்லை. இது என்ன அப்படின்னா ஒரு நக்சல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு தளமாக இந்த காலேஜை மாற்றி இருக்கிறார்கள். அதனால இது தேசிய பாதுகாப்புங்கக்கூடிய ஒரு ஆம்பிட்லையும் இதை பரிசீலிக்கணுங்கிறதையும் கூட இதை ரத்து செய்யப்பட வேண்டும். ரத்து செய்யப்படுவதை விட நான் முக்கியமா பார்க்கறது, பின்னணியில் இருந்து இதுக்கு செயல்பட்ட கல்லூரியை சார்ந்தவர்கள் அனைவரும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இதுக்கு பின்னாடி ரொம்ப தெளிவா இதுக்கு பின்னாடி தேச துரோக நடவடிக்கை என்பது இருக்கிறது. அப்படின்னா தேச துரோக நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் இந்த போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆதரவு கொடுப்பது மட்டும் இல்லாம ஏபிவிபி இந்த போராட்டத்தை இன்னும் பெரிய அளவுல முன்னிறுத்தணும். அதுக்கு எல்லா தேசபக்தர்களும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரு கோவிலை காணவில்லை அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மக்கள் புகார் கொடுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஊர்ல மங்களம் அரசு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பகுதியில ஒரு சிறிய மலை குன்று இருக்குமா. அந்த மலை குன்று மேர்ல ஒரு பழமை வாய்ந்த கோவில் மாதேசி லிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோவில் அங்க இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இது பல 100 ஆண்டுகளாக இருக்கு. இந்த கோவிலை ஹெச்ஆர்என்சி தான் பராமரித்து வந்தார்கள், பராமரிக்காமல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருந்தார்கள் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஆனா அந்த குன்றுகள் அந்த சிவபெருமானை வழிபடுவதற்காக பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல பக்தர்கள் அங்க சென்று வழிபடுவதையும் வைத்திருந்தார்கள். இந்த நிலையில ஏற்கனவே அதனுடைய முன் மண்டபங்கள் அனைத்தும் கரையான் அரித்திருந்தது, விலகக்கூடிய நிலையில தான் இருந்தது. அப்படிங்கும் பொழுது ஒரு நாள் பக்தர்கள் அங்க போகும்போது பார்த்தா கோவில் இருந்ததுக்கான அடையாளம் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கு. அப்ப அங்க இருந்த அந்த பூசாரியை விசாரித்த போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, கோவிலை கட்டுவதற்காக இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களுடைய கேள்வி என்னன்னா, இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா பாலாலயம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமே, அப்ப பாலாலயம் செய்யப்பட்டதற்கான எந்த சோடுமே இங்க இல்லையே, அப்ப இந்த கோவிலை மொத்தமாக இல்லாமல் செய்வதற்காக இதை செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகத்தோட மக்கள் கேட்டிருக்காங்க. உடனடியாக இந்த கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மக்கள் வைத்திருக்கிறார்கள். கோவில் சொத்தை திருடினா, கோயில் நகையை திருடினாங்க, இப்போ கோவிலையே திருடுறாங்க. ஸோ அது ஒரு பரிணாம வளர்ச்சி, திராவிடத்தின் பரிணாம வளர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ இதை பல ஆஸ்பெக்டில் இந்த நியூஸை பார்க்கணும். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பழைய தஞ்சை மாவட்டத்தில் போனோம்னா இப்போ காரைக்கால் இப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கு. நம்ம பழைய இதில் பழைய டெல்டா,
அதில் சப்தவிடங்க தலங்கள் அப்படின்னு உண்டு. சப்தவிடங்கம்னு சொன்னா அந்த ஒரு 7 முக்கியமான அந்த சிவலிங்கங்கள் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்து வைக்க பூஜைக்கு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இதுல பல சப்தவிடங்கள்ல இருக்கக்கூடிய லிங்க மூர்த்திகளை காணவில்லை. பலதுல வேற மாத்தி வச்சு விட்டாங்கன்னு கேள்வி, பலதில் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி சப்தவிடங்கள்ல உள்ள அந்த லிங்கங்கள் காணாமல் போயிருக்குங்கிறக்கூடியது பல வருஷமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு முடி காணலைங்கிறதுக்காக வேண்டி ஹசரத் பாலுக்காக வேண்டி நாடே எரிஞ்ச உடனே இங்க இருந்து நம்ம நாட்டின் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அந்த முடியை கொண்டு திருப்பி வச்சது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஹிந்து சமுதாயம் அப்படி வீதிக்கு வந்து போராடாததுனால சப்தவிடங்கள் எங்க போச்சுங்கக்கூடியது வரை இன்னைக்கு யாருக்கும் தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறதுங்கக்கூடியதுதான் உண்மை. இப்போ அதே மாதிரி இந்த மாதிரியான சில கோவில்ல சில சுவாமி விக்கிரகங்கள்லாம் காணாம போயாச்சுன்னா அந்த விக்கிரகம் அந்த மூர்த்தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகத்துவத்தினாலையும் பழமையினாலையும் பல இடங்கள்ல காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. சிலவங்க ஆன்டீக்குக்காக சில வசதியானவர்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது. இப்போ மயிலாப்பூர் கோவில்ல இருக்கக்கூடிய பழைய மயில் சிலையை காணல அப்படின்னு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அது எங்க போச்சு அப்படிங்கக்கூடியது இன்னைக்கு வரை தெரியல. இப்போ அது காணாம போயிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி அது ஆன்டீக்குக்காக அதுக்கு திருடப்பட்டதா, இல்லைன்னா சப்தவிடங்கள் அந்த லிங்கத்துக்கு அந்த சுவாமிக்கு மேல அதுக்கு இருக்கக்கூடிய சில விசேஷ சக்தி அதற்காக எதற்காக யாராவதால் திருடப்பட்டதா, அந்த கோணத்திலும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும். அதாவது பல அவென்யூஸ் இருக்கு, அதில் இதற்கும் ஒரு அவென்யூ நம்ம விட்டுறப்படாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, பாலாலயம் ஏன் செய்யப்படவில்லைன்னு நீ மக்கள் கேட்கறாங்க. நீ அங்கிருந்து அதை எடுத்தாச்சுன்னா கோவிலுக்கு இடிச்சு நம்ம புனருத்தாரணம் பண்ணா அங்கதானே பாலாலயம் பண்ணோம். அப்போ ஏன் அங்கே காணலேனுங்கக்கூடிய கேள்விக்கு இன்னைக்கு இப்போ அறநிலையத்துறை பதில் சொல்லுமா? சொல்லாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஜமுனாமரத்தூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பாரம்பரியமிக்க பழைய சிவன் கோவில் இருந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் நல்லபடியாக ரொம்ப அழகாக அந்த கோவில்ல பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அறநிலையத்துறை வந்து எங்களுக்கு தான் அந்த கோவில் சொந்தம்னு இருக்கக்கூடியவங்களெல்லாம் விரட்டி போட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு 4-5 பேரை வந்து தர்மகர்த்தான்னு போட்டு இப்போ அந்த கோயிலை கையில் எடுத்துருச்சு. இப்போ முன்னாடி நடக்கிற மாதிரி அந்த கோவில் எதுவும் விசேஷமா இல்லை. அப்ப நன்றாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கோவில்களை எடுத்து ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவதுங்கிறது ஏற்கனவே ஜமுனாமரத்தூர், அதுவும் ஒரு மலைப்பகுதி, அங்கே எது நடந்திருக்கு இந்த சம்பவம். இப்போ இங்க எப்படின்னா இவ்வளவு வருஷமா அந்த கோயில் இருந்தது இல்லை. இவ்வளவுதான் திடீர்னு கண்டுக்காத அரசாங்கம் திடீர்னு ஏன் அங்கே போய் கை வைக்கணும்? அப்போ இது பின்னணியில் இப்போ வேற யாராவது இப்போ அதை சரி பண்ண போனாங்கன்னு வைங்க, இதை HRNC கோயில் நீ எப்படி உள்ள வரலாம்? ஆமா, அப்படி கேட்க தெரியும். இப்போ அந்த சிவலிங்கம் எங்க? இவ்வளவு கோவில்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடு பாபு சொல்றாரு. இவ்வளவு கும்பாபிஷேகம் நீங்கள் இதுவரை கொள்ளையடித்த கோவில்கள் எங்க? இதுவரை உங்கள் ஆட்சியில் காணாமல் கோயில்களுக்குள் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. நீங்க நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அரசாங்கத்துல இருந்து கும்பாபிஷேகத்துக்கு நிதி ஒதுக்கணும், லோக்கல்லையும் வசூல் பண்ணணும். அந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உள்ளூர்காரன்ட்ட கமிஷனும் வாங்குறோம். அதனால கும்பாபிஷேகங்கிறது உங்களை பொறுத்தளவு ஒரு பணம் காய்ச்சக்கூடிய மரம். அதனால நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ண நிறைய கமிஷன். ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, காணாமல் போயுள்ள கோவில்களுக்குள்ள எண்ணிக்கை எவ்வளவு? ஒவ்வொரு கோயில் இப்படி காணாமல் போய் கொண்டிருக்கிறது, இதன் காரணம் என்ன? பல கோவில்களுக்குள்ள சொத்துக்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறதா, இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த அரசு? இப்ப தேனி மாவட்டத்துல பெரியகுளம் பக்கத்துல நம்ம சமீபத்துல பார்த்தோம், வெங்கடாஜலபதி கரடுங்கக்கூடிய பெயர்ல இருக்கு. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலே அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அந்த கோவிலை எடுத்து பராமரித்து வருகிறார்கள். அங்கவே ஒரு துலுக்கம் ஒண்ணு கொண்டு வச்சிருக்கான். அதை எதிர்த்து யாரும் வாயை திறக்கல. ஆனா இந்த கோயிலை காணல. அப்ப இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோயில் இடத்துல மசூதி வருவதற்கும் கோயிலை காணாமல் போக்குவதற்கும் ஒரு துறை உண்டுனால் அது ஹிந்து அறநிலையத்துறை. ஏன்னா அங்கே அப்படித்தானே நடந்துச்சு கேஸ். இங்க பாருங்க கோயிலை காணல, கேட்டாச்சுன்னு சொன்னா அவரு கோயிலை கும்பாபிஷேகம் பண்ண போறாங்களா? சரி, அப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறதுன்னா அப்ப அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கணும்ல. ஆமா. அப்ப அந்த ஆர்டர் ஏன் இதுவரை நீங்க வெளியில காட்டல? அரசாங்கம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா HRNCல இருந்து அதுக்கு வந்து ஒரு அரசாணை போடுவாங்க இல்லையா? அந்த ஆணை உத்தரவு எங்கே? இதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்ப இந்த கோவிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இப்ப கோயிலே காணாம போயாச்சுன்னா நாளைக்கு கோயில் சொத்து காணாம போனா என்ன ஒண்ணு? இப்ப சமீபத்துல புளியங்குடியில இருந்து ஒரு வழக்கு வந்தது. நல்ல சிவன் கோவில்னு சொல்லி ரெக்கார்ட்ல இருக்கு. கோயிலையும் காணல, கோயில் சொத்தையும் காணல. பழைய மேப்ல கோவில் இருப்பதற்கான ஒரு தடயம் தான் இருக்கு. அப்ப கோயிலை திருடினா கோயில் சொத்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டையை போட்டுடலாமே மொத்தமா.
இது திராவிடத்தின் ஒரு இது புதுசு கிடையாது. ஜெயலலிதா ஆட்சி 2001-2005 இருக்கும்போது திருவண்ணாமலையில் ஒரு போராட்டம், நான் தான் அந்த போராட்டம் நடத்தினேன். அப்போ வடவீதி சுப்பிரமணியர், இடும்பர், இளையனார் மற்றும் தொண்டர் திருக்கோவில் 4 கோயிலுக்கு ஒரு ஈவோ. வடவீதி சுப்பிரமணியர் கோயில் இருக்கு, இளையனார் இடும்பர் காணல, தொண்டர் திருக்கோயில் இருக்கு. அவ இந்த 4 கோயிலுக்கு போட்டு ஒரு ஈவோ போட்டிருந்தீங்களே, இந்த 2 கோயிலை காணலையா? கோயில் எங்கய்யா? அப்ப ஈவோ சம்பளம் வாங்குறாரு, அப்ப இல்லாத கோவிலுக்கு எப்படி அவர் பராமரிச்சு சம்பளம் வாங்குறாரு? நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு ஒரு போராட்டம் வேற நடத்தணும். ராத்திரி தீப்பந்தத்தை பிடிச்சு கோயிலை தேடும் போராட்டம். அதுக்கு அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டு வெளியூர்ல இருந்து வந்து கலவரத்தை ஏற்படுத்துறியான்னு. நீ உள்ளூர்ல கோயில் காணாம போனதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் ஏன்டா பண்ணக்கூடாது? நீயே வெளியூர்ல இருந்து இங்க வேலைக்கு வந்தவன், நீ வெளியூர், நான் வெளியூர்காரனா, அப்ப நீ என்ன உள்ளூர்காரனா? நீ வெளியூர்ல இருந்து வேலைக்கு வந்தவன். நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஹிந்துக்கு இந்த நாட்டுல எங்க போனாலும் கோயில் எல்லா ஹிந்துக்கும் சொந்தம். இப்ப காசி விஸ்வநாதர் நான் போய் கும்பிடப்படாதுன்னு இருக்கா? அவர் எனக்கும் ஜாமி தானே. ராமேஸ்வரம் போறேன், திருவண்ணாமலை போறேன், ஸ்ரீரங்கம் போறேன், மதுரை போறேன், எல்லா சாமியும் எனக்கும் ஜாமி தானேயா. சாமிக்கு என்ன வெளியூர்காரன் உள்ளூர்காரன்? உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரனுக்கு தான் வெளியூர் உள்ளூர்லாம். அதனால நான் அப்போ அந்த போலீஸ்கார்ட்ட சொன்னேன், நான் வெளியூர்காரன் இல்லை, நீ தான் வெளியூர்காரன். இந்த சாமிக்கு எனக்கு கொஞ்சம் உந்தம் உண்டு, என் சாமி காணாம போயிடுச்சு, அதை தேடுறதுக்கு நான் வந்தேன். முடிஞ்சா நீ தேடித்தா, நான் என் போராட்டத்தை வாபஸ் வாங்குறேன். அப்போ நம்ம ராஜா அண்ணன் வந்து எம்எல்ஏயா இருந்தார். அப்போ ராஜா அண்ணன் இந்த விவரத்தெல்லாம் கொடுத்து ராஜா அண்ணன் இந்த விஷயத்தை அன்னைக்கு அசம்பிளிலையும் பேசினார். அப்ப இந்த கோவில்களை காணாமல் ஆக்குவது, அப்புறம் ஒட்டுமொத்தமா சொத்துக்களை திருடுவது என்பதை பல காலங்களாக HRNC செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இது ஒரு புதிய விஷயம் இல்லை தமிழ்நாட்டில். அதனால ஒவ்வொரு கோவில்களும் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கோவில் மாதிரி தெரியும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைப்போம். கடைசியை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி சொத்து இருக்கும், அது யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னு அப்புறம் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரியான மோசடிகளை தொடர்ந்து HRNC செய்து வருகிறது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 20 சில்லறாயிரம் கோயில் இருக்கும்போது 5.25 லட்சம் ஏக்கர் இடம் இருந்துதான் HRNCக்கு. இன்னைக்கு 40,00,000 கோயில் HRNC டபுளா இருக்கு கோயில் எண்ணிக்கை. ஆனா 3,00,000 ஏக்கர் சொத்துக்கு தான் இவங்க வந்து அடையாளப்படுத்த போறாங்கன்னு சொல்லி மந்திரி சொல்றாரு. இப்ப நியாயத்துக்கு 20,00,000 கோவில் இருக்கும்போது 5,00,000 ஏக்கர் இருந்தா, இப்ப அது டபுளா இருந்தா இன்னைக்கு கோவில் சொத்துக்களோட எண்ணிக்கை மினிமம் 7.5 லட்சத்துக்கு மேல இருக்கணும் ஏக்கர். அது எப்படி குறையுது? அப்ப இதெல்லாம் இந்த டேட்டாவே தெளிவா தெரிகிறது. HRNC என்பது கொள்ளையடிக்கிறது. இதன் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பைசா திருடுவது மட்டுமல்ல, ஹிந்து வழிபாடு கோவிலை நீங்க ஒழிச்சிட்டே அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்கும் அந்த தெய்வத்துக்கும் உள்ள மக்கள் தொடர்பு போயிடும். அந்த தொடர்பு போயாச்சுன்னா, கிராமத்துக்கும் நமக்குள்ள தொடர்பு போயாச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சமா தேசப்பற்றும் என்பதும் அருகி போய்விடும். அதனால இந்த வந்து HRNC என்பது அந்த காலத்துல வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சதே என்ன அப்படின்னா, மக்களை கோயில்ல இருந்து பிரி, அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா ஊர்ல இருந்து மக்கள் பிரிஞ்சிருவான். ஊர்ல இருந்து மக்கள் வெளியில வந்துட்டான்னா அவனுக்கு தேசபக்தி என்பது போய்விடும். தேசபக்தி என்பது போய்விட்டதுன்னா பர்மனண்டா நம்ம வச்சதுதான் சட்டம். இது அந்த காலத்துல வெள்ளைக்கார கிறிஸ்தவம் போட்ட திட்டம். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுதான் இன்னைக்கு அறநிலையத்துறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்லடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை மீட்பதற்கு அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். அந்த மக்களுக்கு சட்ட உதவி ஏதாவது தேவை அப்படின்னா அதை செய்வதற்கு ஸ்ரீ டிவி தயாராக இருக்கிறது என்பதையும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். 1100 ஏக்கர் நிலத்தை வக்ஃபு சொந்தம் கொண்டாடியதை சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு நிராகரித்துள்ளது. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 1100 ஏக்கர் வந்து அந்த காலத்துல எங்களுக்கு மானியமாக தரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு மொத்த சர்வேயிலையும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தது. அதுக்கான ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருந்தது. அதுல தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2.34 ஏக்கர் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம். ஏன்னா அந்த மானியம் வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட 1712 மதுரை சமஸ்தானத்தால எழுதப்பட்ட ஒரு மானியம். அது வந்து செப்பு பட்டயத்துல இருக்கிறது. அது வந்து ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, இவ்வளவுதான் உங்களுடைய லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படின்னா, அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு நிலத்தை வந்து நீங்க வந்து அந்த சர்வேயை வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்தை எடுத்துக்கோங்க, மற்ற இடம் எல்லாம் வக்ஃபுக்கு சொந்தம் இல்லை என்பதை இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. 2 விஷயம் பார்க்கணும் இதுல. என்ன அப்படின்னா, நல்ல தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இந்த வக்ஃப் பை யூசர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாஸ் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் ஆகிறது என்பதுக்கு இதான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அதனால தான்
புதிய திருத்தச் சட்டத்துல வக்ஃப் பை யூசருங்கக்கூடியது தவறு என்பதை ரொம்ப தெளிவாக சொன்ன அந்த சட்ட திருத்தம் என்பது வந்தது. இப்ப தமிழ்நாடு அரசு தான் இந்த வழக்க நடத்தியிருக்காங்க. இப்ப தெரியுதா, இப்ப உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரியானது இப்ப நீங்க கோர்ட்ல போய் கேஸை போட்டு வாங்க வேண்டிய கஷ்டம் வந்ததா? ஏன் பல சுத்தி இருக்கிற பல இடத்துக்கு அரசாங்கம் பட்டா போட்டு கொடுத்துருக்கு. 365 பேருக்கு பட்டா போட்டு அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதுல பல திமுக காரனுக்கும் பட்டா இருக்கு. அதுல இப்ப இது வரும்போது உங்களுக்கு இப்ப எப்படி உண்மைக்கு இந்த பட்டயத்தில் இவ்வளவு தானே இடம் இருக்கிறது? உங்களுக்குன்னு வரும்போது உடனே உங்களுக்கு சட்ட நியாயமெல்லாம் ஏன் இப்போ வக்ஃப் பை யூசர் அவன் இஷ்டப்பட்டு அவன் எவன் சொத்த வேணாலும் அவன் எழுதி வக்ஃப்னு சொல்லலாம் அப்படிங்கக்கூடியதை எடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே மைனாரிட்டிகளுக்கு உள்ள குரல் வலையை ஐயோ நெரிக்கப்படுகிறதேன்னு குத்துதே குடையுதேன்னு கத்தினியல. இப்போ தெரியுதா ஏன் மோடி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு? உங்களுக்கு வரும்போது ஒரு நியாயம், இன்னொரு ஆள் சொல்லணும்னா இன்னொரு நியாயம். சரி பரவாயில்ல போட்டு, ஏதோ நல்ல காரியம் நடந்திருக்கிறது. இன்னைக்கு நீதிபதி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 ஏக்கர் 3.5 ஏக்கருக்குன்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு மானியம், அந்த இடத்த வச்சு அது பேர் இருக்குன்னு சொல்லி அதை சொத்து வட்ட மொத்த ஏரியாவுமே எங்களுக்கு இப்படின்னு இன்னைக்கு இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த திருச்செந்துறை ஒட்டுமொத்த கிராமம் எங்களுக்கு சொந்தம்னு கிளைம் பண்ண மாதிரி. ஸோ இதுதான் இந்த பிரச்சனையே. இப்போ இதுக்கு எதிராக இப்போ தொடர் போராட்டம் நடத்த போகிறோம். எது நீதிமன்ற தீர்ப்புல. ஏன்னா இவங்க டெம்பரரியா தான் இந்த கிளாஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலும் பர்மனண்டா இந்த சட்டத்தை இது பண்ணல. அதனால் எங்களது போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துலுக்கமைப்புகளும், தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா துலுக்கமைப்புகளும் போராட்டம் நடத்த போறோம்னு கிளம்பியிருக்காங்க. எதை புரிஞ்சுக்கணும்னா, 2.25 ஏக்கர் டைட்டில வச்சுக்கிட்டு 1100 ஏக்கர் சொந்தம் கொண்டாடக்கூடிய திருட்டுத்தனத்தை செய்வதற்கான ஒரு கூட்டம்னு அர்த்தம். இதுக்கு நீதிமன்றத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப இதே மாதிரி நாங்க எதெல்லாம் சொந்தம்னு கொண்டாடுறோமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம், இது சட்டமாக்கப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டம். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். 2வது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 1100 ஏக்கரும் இவர்களுக்கு தான் சொந்தம்னு இந்த ட்ரைபியூனல் ஏற்கனவே இவங்களுக்கு துலுக்கனுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்திருக்கு கீழே. அதை நம்ம கவனிக்கணும். இப்ப நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்க. அதாவது பிராக்டிசிங் முஸ்லீம் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த நீங்க பண்ணக்கூடிய இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ட்ரிபியூனல்ல முஸ்லீம் இல்லாதவர்கள் இவ்வளவு பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே பழைய ட்ரிபியூனல்கள்லாம் எப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை திரு கவாய் அவர்கள் இந்த மாதிரியான பழைய ட்ரிபியூனல் தீர்ப்பெல்லாம் படிச்சா புரிஞ்சுப்பார். தெரியாமல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்க மாட்டாரு. தெரியாமையே அவ்வளவு மேல் பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ட்ரிபியூனல்குள்ள இந்த ரீஆர்கனைசேஷன், இதில் மோடி அரசு அதே மாதிரி கலெக்டருக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதை இவங்க சேலஞ்சு பண்ணாங்க. ஏன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய வக்ஃப் திருத்த சட்டம், இதுல இருந்து ஒரு பெரிய நில மோசடி என்பதை தடுப்பதற்கான ஒரு திட்டம் ஒண்ணு. 2வது, இதை எதுக்காக எழுதி கொடுத்தாரு அப்படின்னு தெரியும். ஏதாவது அவர் ஏதோ 2 ஏக்கர் எழுதி கொடுத்தாரு. அப்போ அவங்க எதுக்கு கொடுத்துருப்பாங்க? அன்னைக்கு அந்த நாட்டில் இருந்த அந்த துலுக்கிற்கு அவங்க ஒரு முறைய சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு இதுக்கு போராடக்கூடிய ஏதாவது அமைப்பு அதை பின்பற்றானா? ஒரு வயலாவது பின்பற்றானா? கிடையாது. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தர்காவை கொண்டு நட்டானா எங்க பெரிய குளத்துல. சரி, இதை செய்தவன் யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எவன்லாம் அதை ஷிர்க்குன்னு சொல்றானோ அவன்லாம் தான் இதை செய்யறான். இப்ப அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னா, இந்த 2.35 ஏக்கர் இடம், இது எந்த துலுக்க முறைக்காக அந்த வக்ஃபு கொடுக்கப்பட்டது? இன்னைக்கு அங்க எந்த முறை பின்பற்றப்படுகிறது? அந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும்ல. இப்ப புதிய வக்ஃப் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த துலுக்க பிரிவுக்காக அது மானியம் செய்யப்பட்டதோ அதற்காகத்தான் அது செலவிடப்பட வேண்டும். இப்ப இந்த விஷயங்கள்ல எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தீர்ப்புனால வெளியில வருது பாருங்க. அதனால இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இப்ப யோசிச்சு பாருங்க,
இப்ப புதிய சட்ட திருத்தங்களோடு இந்த வக்ஃப் சட்டம் இருந்திருந்தால் இந்த நில மோசடி தவிர்க்கப்பட்டிருக்கும். உண்மைக்குமே எந்த காரணத்திற்காக இந்த 2.35 ஏக்கர் எழுதப்பட்டதோ அதற்காக அது செலவிடப்பட்டிருக்கும். இதனால ஒரு பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை உருவாகாமல் அது பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த தீர்ப்பு என்பதை ஒரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு என்பதை விட கிட்டத்தட்ட 1100 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டது என்பதை விட வக்ஃப் சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்வதற்கான ஒரு தீர்ப்பு என்று நான் இந்த தீர்ப்பை பார்க்கிறேன். மனைவியை வைத்து காப்பாற்ற பொருளாதார வசதி இல்லாதவர்கள் பல திருமணங்களை செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோர்ட் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா முஸ்லீம் மத ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தருக்கு. அதாவது அவர் பேர் கும்பாடி என்பது அவருடைய பெயர். அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்த நிலையில் அடுத்து இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கார். தால்மன்னா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அந்த பெண் தான் இந்த வழக்கையை தொடர்ந்திருக்கிறார். ஏன்னா அவர் அந்த 2வது மனைவியை இந்த கும்பாடி மிரட்டிருக்கிறார். நான் 3ஆவதாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து தான் அந்த பெண்மணி வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவர் அப்படி திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் எனக்கு மாதம் ஜீவனாம்சமாக 10,000 ரூபாய் அவர் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, 25,000 ரூபாய் இவர் பிச்சை எடுக்கிற தொழில் மூலமாக எனக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத இவர் கோர்ட்ல சொல்லியிருக்கார். இதற்கு தான் இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, யாசகம் அப்படிங்கிறது ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட முடியாது. ஒரு ஆள் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னா அவரை கவனித்துக்கொள்ள, அவருடைய உணவு உடை போன்றவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. அதே போல இப்ப இந்த மனைவி கேட்ட 10,000 ரூபாயும் இவர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட முடியாது. அதனால இவருடைய மனைவியும் மாநில அரசு தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த தீர்ப்புங்கக்கூடியது இது தீர்ப்பா இல்லை என்னன்னு எனக்கு புரியலை. இது ஒரு அப்சர்வேஷன் தான் நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்டாக இது வரலைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏற்கனவே இந்த இது ஹைகோர்ட்ல இருந்து அப்சர்வேஷன் நினைக்கிறேன். ஏற்கனவே லோவர் கோர்ட்ல அந்த அம்மா கேரள உயர்நீதிமன்றம் ஆமா அந்த அம்மா இது பண்ணியிருக்கு. உடனே அலுமினியம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஷாபானோ கேஸ்ல அலுமினி துலுக்கனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை 2024 ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க தலைமையில உள்ள ஒரு பெஞ்ச் இதை ஓவர்டர்ன் பண்ணிச்சு. அதாவது உங்க முஸ்லீம் சட்டத்தில் இருக்கலாம், ஆனா இந்திய சட்டப்படி அலுமினி கொடுத்துதான் ஆகணும்னு உடனே அந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்க அதை செய்யணும் இதை செய்யணும்னு முஸ்லீம் பர்சனல் லா போர்டெல்லாம் அதை பற்றியெல்லாம் அந்த நேரத்தில் பேசினார்கள். 2024 இந்த விஷயம் நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆளு பிச்சைக்காரனுக்கு ஆல்ரெடி 2 பொண்டாட்டி. இப்போ 2ஆம் பொண்டாட்டியை மிரட்டுறதுனால நான் 3ஆவது ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த கீழ்கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பல கல்யாணம் பண்றது அவங்களுக்கு தப்பு இல்லை, அதனால பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இவரோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னு சொன்னான்னா அதை அரசாங்கம் தான் பொறுப்பு. ஒருத்தன் பிச்சை எடுக்க போகாமல் பார்த்து கொள்வது. அவன் டிக்ளேர் பண்றான் என் தொழில் பிச்சை எடுக்கிறதுன்னு. நான் வழி இல்லாம நான் பிச்சை எடுக்கல. பிச்சை எடுக்கிறத ஒருத்தன் தொழிலாவே வச்சிருப்பானா, ஆனா அரசாங்கம் தேடி போய் இவனை பார்த்து கவனிக்கணுமா? இது என்ன அப்சர்வேஷன் எனக்கு புரியல. அடுத்தது எதை கவனிக்கணும்னா, வசதி இல்லாத அதனால கல்யாணம், வசதி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ கல்யாணம் என்பது வசதிக்காக உள்ளதா? இப்ப இதே வசதிக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்போ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு ஹிந்துவோ இப்ப கல்யாணம் பண்ணியாச்சுன்னா, வசதி இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாங்க கூடிய லாஜிக் அப்ப கோர்ட் ஏத்துக்குமா? ஏத்துக்காது இல்ல. அப்ப உங்களுக்கு மத சட்டம் எல்லாம் ஆகாது, 2வது கல்யாணம் நாங்க விட மாட்டோம் அப்பெல்லாம் சொல்லுவீங்களே. அப்ப இங்க வரும்போது பரவாயில்ல, அவங்க மத சட்டம், இது என்ன நியாயம்? அது அடுத்தது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே பலமுறை நான் அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த முத்தலாக், பலதார திருமணம், இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா பெண்களை அடிமையாக்கும் சாதனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, அந்த பொம்பளைய போய் மிரட்டான், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவேன், உன் நிலைமை அதுக்கப்புறம் அதோகதி ஆயிடும். வேற வழி இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு இப்ப இந்த பொண்ணு இந்த காலில் விழுந்துதான் கிடக்க வேண்டியிருக்கும். இந்த லவ் ஜிஹாத் என்பதை நடக்கும் இந்த விஷயத்துக்கு பத்தி நான் பலமுறை இங்க செய்திகள் சிந்தனைகள்ல நான் சொல்லியிருக்கேன். முத்தலாக் சட்டம் என்பது ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஓரளவு குறைஞ்சிருக்கு இந்த லவ் ஜிஹாத். இந்த லவ் ஜிஹாத் என்பது முற்றிலும் ஒழிக்கப்படணும் அப்படின்னா பலதார திருமணம் என்பது தடை செய்யப்பட வேண்டும். ஏன்னா இவன் எவ்வளவு கல்யாணம் வேணாலும் இவன் பண்ணிக்கலாம். அப்போ ஹிந்துல ஒண்ணு, கிறிஸ்தவன்ல ஒண்ணு,
தொலைக்காட்சியில் 2 இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஒரு பொண்ணு தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரெண்டாவது நீ டைவர்ஸ் பண்ணா அதுக்கு ஜீவனாம்சமும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, திட்டமிட்டு அடுத்த மதத்துல போய் கல்யாணம் பண்ணி மதம் மாத்தணுங்க கூடியதுக்கு போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? அவங்க மதத்தில் இருக்கிற பொம்பளை அப்புறம் எங்க போகும்? ஸோ உண்மைக்குமே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். காதல், காமம் இதெல்லாம் எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா இது 2ஐயும் செய்யணும். ஏன்னா நம்ம சட்டத்துல கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது சாதாரணமாக ஒரு கோபத்தில் ஒரு கிரைம் பண்ணிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கான்ஸ்பயர் பண்ணி பண்றான்ல அதுதான் உள்ளதிலே பெரிய குற்றவாளிம்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தனுக்குள்ள எமோஷனல் வீக் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி அவனை கல்யாணம் அந்த லவ்ங்கக்கூடிய ஒரு எமோஷன், அதை பயன்படுத்தி திருமணம் செய்வது, அப்போ இட்ஸ் அ கிரைம். அது 2க்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்று எமோஷனை பயன்படுத்தி வேற ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ வேற ஒரு அஜெண்டாவையோ நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன்னா அது கிரைம். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த திருமாவளவனை நான் ஏன் கிரிமினல்னு சொல்றேன் அப்படின்னா, ஏன் சாதாரணமா 2 ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் லவ் பண்றான், கல்யாணம் பண்றான், தப்பு இல்லை. திட்டமிட்டு அந்த ஜாதி பொண்ணை போய் நீ இழுத்துக்கிட்டு வா அதுக்குன்னு லவ் பண்ணுன்னு சொல்றவர் அது கிரைம். ஏன்னா அது கான்ஸ்பிரசி. ஏன்னா ஒருத்தனோட எமோஷனை நீ மிஸ்யூஸ் பண்ற, கான்ஸ்பிரசியை பண்ற. ஸோ இது இட்ஸ் அ கிரைம். ஸோ இந்த மாதிரியான கிரைம் குறையும். இப்ப பாருங்க, இங்கேயும் அதே மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி. ஏன் இந்த கான்ஸ்பிரசி? ஏன்னா 4 வரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு துலுக்கனுக்கு இருக்கு. 2வது, நான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டாம். ஷாபோனா கேஸ் வந்த உடனே சட்ட திருத்தத்தை அன்னைக்கு காங்கிரஸ்காரன் கொண்டு வந்துட்டான். அதனால என்ன, பொண்டாட்டியை நான் மிரட்டலாம், நீ இல்லாட்ட எனக்கு இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்று வச்சுக்கிட்டே கூட நான் இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தலாக்குன்னு சொல்லுவேன், நான் அனுப்பிச்சி விட்டுறலாம், நான் உனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எனக்கு அடிமையாக இரு. அடிமையாக இல்லாட்ட நீ பாட்டு கிளம்பி போ, எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ தான் நாளைக்கு கஷ்டப்படுவ. அப்போ பாவப்பட்ட அந்த பொண்ணுங்க பாவம் என்ன பண்ணும்? ஸோ அதனால நான் சொல்லுவேன், அந்த ஷாபானோ கேஸுக்காக நீங்கள் மாற்றிய ஒரு சட்டம் என்பது ஒரு 50% முஸ்லிம்களை அடிமைகளாக மாற்றிய சட்டம். 50% பெண்கள், 50% பெண்கள் அடிமை ஆயிட்டாங்கல்ல. நீ என்ன வேணாலும் மிரட்டலாம்ல இப்ப இதை வச்சுக்கிட்டு. இப்ப பாருங்க, நீங்க அதை வைத்துதான் இந்த குடும்பத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் எடுக்கிறது பிச்சை, இதை ப்ரொஃபஷன்ங்கிற. அப்படி அரசாங்கத்தின் கடமை பிச்சையை தடுப்பது. ஜட்ஜு வக்கனையா இன்னைக்கு இவர் அட்வைஸ் பண்றாரு. ஏப்பா அதே அட்வைஸை பண்ண வேண்டியது தானே. உன்னை நம்பி ஒரு பொம்பளை வந்திருக்காள், அதை நீ கைவிடுறது நியாயமானு சொல்ல வேண்டியது தானே. அப்ப என்ன சொல்றிய, பணம் இருந்தா நீ பண்ணிக்கோ. அப்ப பண்ணக்கூடிய அட்வைஸ்ல கூட பச்சை கண்ணாடி தெரிகிறதே அப்படிங்கிற சந்தேகம் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு வருது இல்லை. அதனால இந்த மாதிரியான அப்சர்வேஷன் இதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலி மதச்சார்பின்மை எத்தகையது என்பதை காட்டுது. 2வது, இந்த நாட்டோடு சட்டம் இந்துக்களை வஞ்சிக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த நாட்டின் சட்டம் பெண்களை வஞ்சிக்கிறது என்பதை காட்டுகிறது. இதற்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த நாட்டின் பண்பாட்டுக்கு ஏற்றவாறான ஒரு பொதுவான சிவில் சட்டம் வேண்டும். நான் பொது சிவில் சட்டம்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நம்ம ஆளுகளுக்கு பொது சிவில் சட்டம்னா அமெரிக்காவில் இருக்கிறதை பார், இங்கிலாண்டை பாரு, சைனாவை பாருமா. அந்த நாட்டில் உள்ள சட்டம் அந்த நாட்டு பண்பாட்டுக்கு சொட்டாகும். என் நாட்டுக்கு தேவையான பொது சிவில் சட்டம் என்பது என் நாட்டின் பண்பாட்டை ஒத்து போகக்கூடிய பண்பு சட்டமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். பலதார திருமணம் தடை செய்யப்பட வேண்டும். என்னை பொறுத்தளவுல விவாகரத்து என்பதே இருக்க அந்த கிளாஸுக்கே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் பல ஆம்பளைகள் பண்ணக்கூடிய கொடுமைகளை பார்க்கும்போது அது தேவைதான் என்று தோன்றுகிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரியான ஆண்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தை தடுக்கக்கூடிய மாதிரியான கல்வி முறை இந்த நாட்டில் தேவை. பல இடங்கள்ல இன்னைக்கு விவாகரத்துக்கு பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க. இவங்க பலர் தங்களை பெண்கள்னு கூட சொல்லிக்கிறதுக்கே வருத்தப்படக்கூடிய பல பெண்கள் நான் பார்க்குறேன். 2வது, இவளுக்குள்ள இந்த மாதிரி விவாகரத்து வந்ததுக்கப்புறம் இவங்க எனக்கு தெரிஞ்ச ஜென்யூனான கேஸையும் கூட
மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் தான் இன்னைக்கு கோர்ட்டில் நிறைய வருதாகவும் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்ரீசனபிள் டிமாண்ட் இந்த மாதிரி. ஸோ இந்த விவாகரத்துங்கக்கூடிய ஒரு சட்டம் வந்ததுனால வந்த கேடுகளாக நான் இதை பார்க்குறேன். அங்கொன்னும் இங்கொன்னுமாக தப்பு நடந்து கொண்டு தான் இருந்தது. இவங்க முன்னாடி தப்பு நடக்காமல் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சட்டம் வந்த அப்புறம் கூட தப்பு நடப்பதாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால சட்டத்தினால இவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, குடும்ப நாசமாக போகக்கூடிய ஒரு மாற்றம் தான் வந்திருக்கிறது. அதை புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நான் பார்க்குறேன். அதனால இது என்ன அப்படின்னா, பண்பாடு ரீதியாக ஒரு சமுதாயம் வளராமல் இருந்தால் எந்த சட்டம் போட்டு அந்த சமுதாயத்தை திருத்த முடியாது. ரெண்டாவது, மதத்தின் ஓட்டுகளுக்காக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த சமுதாயம் வீணா போகும். அதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. அதனால இந்த மாதிரியான வழக்குகள்லாம் அடிக்கடி இதை மாதிரி வருதுனால, இந்த மாதிரி பிச்சை எடுத்தால் அது அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும்னு நீங்க சொல்றதையும் கூட, சரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஏன் அவர் வேலைக்கு போகலாமே, இவர் போகாததுக்கு காரணம் என்ன போய் கேளுங்க. மசூதி முன்னாடி அவர் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார், அது அவருக்குள்ள கோர்ட்ல அவரு சொல்றாரு. கேரளால கோவில்கள் முன்னாடி பிச்சை எடுப்பது தடை செய்யப்பட்டது அப்படின்னாங்கல்ல. ஏன் அப்போ கோவில்கள் முன்னாடி பிச்சை எடுக்கிறது தடை செய்யப்படும் போது ஏன் மசூதிக்கு முன்னால் பிச்சை எடுப்பது தடை செய்யப்படவில்லைன்னு கேட்டிருக்கலாமே ஜட்ஜு. அப்போ செலக்டிவா தானே கேள்விகளே வருது. அப்ப இந்த மாதிரியான கேள்விகளும் நீதிபதிகள் கேட்கலாமே, கேட்கக்கூடாதுன்னு இல்லையே, கேட்கலாமே. அதனால பலதார திருமணம் தடை செய்யப்பட வேண்டும். தள்ளி வச்சாச்சுன்னா ஜீவனாம்சம் என்பது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். 3வது, குடும்ப அமைப்பை பாதுகாக்கக்கூடிய மாதிரியான சமூக சூழல், அதுக்கு ஏத்தவாதிய மாதிரியான சட்ட திருத்தங்கள், கல்வி, இது எல்லாம் இந்த தேசத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அதன் அவசியத்தை இந்த வழக்கிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். இந்த மாதிரியான விஷயத்தை அப்சர்வேஷன்ல ஜட்ஜு சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவத்தில் பிராமணர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டோர் கமிஷனுக்கு தினேஷ் குண்டுராவ், அதாவது கர்நாடகாவினுடைய ஹெல்த் மினிஸ்டர், ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் அதில் என்ன சொல்றாருன்னா, பிராமண கிறிஸ்தவர்கள், வைஷ்ய பிராமண கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சட்டவிரோதம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாசிபிகேஷன் கிடையாது. ஒரு ஆள் மதம் மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதி அடையாளங்கள்லாம் அவங்க இழந்து விடுகிறார்கள், ஹிந்து மதத்திலிருந்தும் வெளியேறி விடுகிறார்கள். அதனால கிறிஸ்தவர்கள்லாம் பிராமணர்கள் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, இது சரியான விஷயம். நீங்கிறத மாறின அப்புறம் நீ எப்படிற நீ இந்த ஜாதிக்கு சொந்தக்காரனாக இருக்க முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், அது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பல இடங்கள்ல நானும் சொல்லியிருக்கேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி மறுபடியும் இன்னைக்கு நான் அதை சொல்றேன். முன்னாடி கேரளா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்தது, மதம் மாறினவர்கள் நாடார்கள் கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆனா நம்ம ஊர்ல கிறிஸ்தவ நாடார்கள்னு போடுவான், நாடார் மகாஜன சங்கம்னு பேர் வச்சுப்பான், அதில் கிறிஸ்தவன் இருப்பான். இப்போ இப்போ பாருங்க, மெட்ராஸ்லயே கிறிஸ்தவ பிராமண சங்கம்னு இருக்கு. அதில் எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தில் உள்ளே தான் இவ கல்யாணம் பண்ணிப்பாகலாம். இப்படி இருக்கு. உடையார் கிறிஸ்தவ சங்கம்னு ஒன்று இருக்கு, தேவேந்திரகுல கிறிஸ்தவர் சங்கம்னு இருக்கு. அது எப்படி தேவேந்திரகுல கிறிஸ்தவராக இருக்க முடியும்? தேவேந்திரனை ஏத்துக்காதவன் தான் கிறிஸ்தவன். ஆமா, அப்புறம் எப்படி தேவேந்திரகுல கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? நீ எப்படி கிறிஸ்தவ நாடானாக இருக்க முடியும்? யார் நாடார்னா யார்? மகாவிஷ்ணுக்குள்ள குழந்தைகள் பராசக்தி கிட்ட வழக்கம் கொடுக்குறாங்க. ஏன்டா இந்த அடிப்படையை ஏத்துக்கிட்ட வந்தானே நாடாராக இருக்க முடியும்? அவன் எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்தவ பறையர் சங்கம், சிவகணங்கள் தான் பறையர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள். உனக்கு தான் சிவனை நம்பிக்கை இல்லைன்னா நீ எப்படி நீ பறையனாவ? உனக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. பிரம்மஞானத்தை நோக்கி சொல்ல வேண்டும், காயத்ரியை இது பண்ணா இப்படி ஒருத்தங்க இருந்தா அவன் பிராமணன். அப்ப எப்படி கிறிஸ்தவ பிராமணன் வருவான்? உனக்கு எதுல நம்பிக்கை கிடையாது. இவனுக்கு காலம்புரை என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னான்னா, சூரியன் வருவதற்கு முன்னாடி இவன் காயத்ரி அர்க்கியம் விடணும். இவன் அந்த அர்க்கியம் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடணும். அவன் விட்ட பிறந்த சூரியனே வருங்கக்கூடியது நம்பிக்கை. இங்க என்னடான்னா, சந்திரனையும் சூரியனையும் வழிபட்டால் அவன் கொல்லப்பட வேண்டும்னு பைபிள்ல வசனம். அப்புறம் அவன் எப்படி கிறிஸ்தவ பிராமணனா இருக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்ப அடிப்படையிலேயே இந்த நம்ம ஏதோ இந்த ஜாதிங்கக்கூடியதை ஓட்டுக்காகவும் இல்லைன்னா கோவில் முறைக்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒவ்வொரு ஜாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்பாடு என்பது எவ்வளவு உயர்ந்ததுங்கக்கூடியது எந்த ஜாதி சங்க தலைவனும் சொல்லி கொடுத்தது இல்லை. ஏன்னா இவனுக்கே தெரியாது. இவனே இந்த சங்கத்தை ஓட்டு எந்த கட்சியோட பேரம் பேசலாங்கிறதுக்கு தானே நடத்திக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா இன்னொரு சமுதாயத்துக்கு மேல எப்படி சண்டை ஓடுறதுக்கு தானே இவன் சங்கம் நடத்துறான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உள்ள பின்னணி என்ன? ஏன் என்னை பார்த்து ஒருத்த முதலியார்னு சொல்றான், ஏன் என்னை பார்த்து வேளாளர்னு சொல்றான்? அப்ப என்னோட இந்த ஜாதியோட வரலாறு என்ன, இந்த ஆன்மீக பாரம்பரியம் என்ன,
எனக்கு எதனால் இந்த மாதிரியான ஒரு பெயர் கொடுக்கப்படும் யாருக்குமே தெரியாதே. இன்னைக்கு நீங்க இதை ஒரு பொலிட்டிக்கல் டூலாக மாற்றி விட்டீர்கள். இந்த சப்பை கிறிஸ்தவன் ஆரம்பிச்சான், வெள்ளைக்காரன் அதை அழகா பயன்படுத்தினா, அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்த அரசியல்வாதிகள் இதை வைத்து பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதுல உண்மை. இப்ப இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கிறது மாறி போயிட்ட, மாறி போனதுக்கு அப்புறம் உனக்கு எங்கடா ஜாதி ஐடென்டிட்டி வருது? நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி. அப்ப இட்ஸ் இல்லீகல். இப்ப இதே தினேஷ் குண்டுராவ் இது இல்லீகல்னு சொல்றாருல, அப்ப இதே தினேஷ் குண்டுராவ் என்ன சொல்லணும் அப்படின்னா, மதம் மாறியவ கிறிஸ்தவருக்கும் சலுகைகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய காங்கிரஸின் கோரிக்கையை சட்டவிரோதம்னு இந்த குண்டுராவ் சொல்லுவாரா? கண்டிப்பா மாட்டாரு. சொல்லணும்ல, கண்டிப்பா சொல்லணும். ஆமா, சொல்லணும்ல. இந்த லாஜிக் ஓகேனா இந்த லாஜிக் இங்க நீ பயன்படுத்தினேன்னா இந்த லாஜிக் அங்கேயும் பயன்படுத்தணும்ல. கண்டிப்பா. அப்ப அதை அங்க அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் இது ஒரு பெரிய இஷ்யூவா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகா எடுக்க தொடங்கியிருக்கு. இதுல என்ன எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா, இதுக்கு லிங்காயத்து ஒக்காலிக்கா சமுதாயத்தில் எதிர்ப்பு வருகிறது. இப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள ஓட் பேங்க் தாம் இழந்து விடுவோமோங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால பிராமணனை முன்னிறுத்தி இப்படி ஒரு அறிக்கையை அப்படி விட்டு இந்த ஆள் தப்பிக்க பாக்குறாரு. ஏன் தினேஷ் குண்டுராவ் இந்த அறிக்கையை விடுறார் அப்படின்னு சொன்னா, இவங்க அப்பா பிராமணர், அதனால இவர் பிராமணர். ஆனா இவர் தன்னை நாஸ்திகவாதின்னு சொல்லிக் கொள்கிறார். அதனாலதான் அவங்க அப்பா பிராமணர்னு நான் சேஃபா சொல்லிட்டேன். கண்டிப்பா. சோ அதனால இவரை கொண்டு இந்த அறிக்கையை விட சொல்லப்பட்டிருக்கிறது காங்கிரஸ்னால. ஏன்னா இடையில பிராமண மகாசபான்னு ஒரு கூட்டம் நடந்தது. இந்த பிராமண மகாசபால என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, அதுல கூட இவங்க ஒரு அரசியல், பிராமணர்ல மத்வ பிராமணர்கள், இந்த பிராமணர்கள், அந்த பிராமணர்கள்னு அப்படி பிரிவு பிரிவாகத்தான் நீங்க போற்ற போடணும்னு. அதே நேரத்துல நீங்க இந்த அரசியல் பண்ணும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு சமுதாயத்தையும் இப்படி தனித்தனியா பிரிச்சாச்சுன்னா, இங்கயா இந்த கம்யூனிட்டிக்கு மெஜாரிட்டி இல்லையே, இப்படித்தானே ஜாதி கணக்குகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. லிங்காயத்துல இந்த லிங்காயத்து இவ்வளவு, அந்த லிங்காயத்து இவ்வளவு, நீங்க மெஜாரிட்டி இல்லையே. ஆனா 13% இருக்கிற முஸ்லீம் இங்க மெஜாரிட்டி, 12% இருக்கிற கிறிஸ்டியன் இங்க மெஜாரிட்டி. ஆனா லிங்காயத்துல இந்த பிரிவு 8%, இந்த பிரிவு 7%. அப்ப இது 8 7 சேர்ந்தா 15 கிறிஸ்தவனையும் கூட நீங்க பிரிச்சு போட்டுக்கிட்டேன்னா, நான் நாளைக்கு சீட்டு கொடுக்கும்போது எந்த சமுதாயம் அந்த தொகுதியில் அதிகம் இருக்கோ அவனுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் இப்படி சொல்லி கிறிஸ்தவ முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் அசம்பிளிலேயே பார்லிமெண்ட்ல கூட்டுவதற்கான சதிச்செயலில் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கமே என்னன்னா, இந்துக்களை பிரிக்கணும். இந்துக்களை பிரிக்கும் போது என்ன, அப்பா கோனாரு இவ்வளவு, இந்த ஜாதி இது அதிகம், யாருப்பா எல்லாத்தையும் கூட்டு துணுக்க அதிகம், சரி அப்ப இந்த சீட்டை அவருக்கு கொடுத்துரு. அப்ப ஹிந்துக்களை பிளவுபடுத்தணும், கிறிஸ்தவ முஸ்லீம்களை ஒருங்கிணைக்கணும். இதுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கமே தான். இப்ப சமீபத்துல கூட நீங்க பெங்கால்ல ஒரு அம்மா இருக்கு, பேகம், இந்த அம்மா பேர் என்ன, பேகம் மம்தான்னு பேர். ஆமா, மம்தா பேகம் அப்படித்தான் சொல்லணும், பேனர்ஜின்னு சொல்லப்படாது. ஆமா, பேகம் மம்தாங்கணும். அப்ப அந்த அம்மா இடையில என்ன பண்ணிச்சு அப்படின்னு போனா, நீ பீகாரி ஹிந்துவான்னு ஒரு இடத்துல கேள்வி கேட்குது, இன்னொரு இடத்துல நீ பெங்காலி ஹிந்துவான்னு கேள்வி கேட்குது. ஏன் இப்ப இந்த அம்மா அங்க போய் பெங்காலி பேசுற துளுக்கனா உருது பேசுற துளுக்கனான்னு கேக்குதா? இல்ல. கேக்குதா? கேட்கல. இப்ப நம்ம ஊர்ல பேசுறாம்ல, இப்போ முந்தைய நேத்தி கூட நபிகள் நாயகத்தின் 1500வது ஆண்டுக்கு இங்கிருந்து நம்ம துண்டுச்சீட்டு முதல்வர் பேச போயிருக்கார். என்னைக்கு நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்காரனாக இருப்போம், அது பழைய தேஞ்சு போன டேப் ரெக்கார்டு எல்லாம் பேசிவிட்டார். இப்போ அங்கே போய் இவர் என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ் பேசக்கூடியவர்கள், அரபி பேசுகிறவன், உருது பேசுகிறவன், கேட்டீங்களா? கேட்கல. இல்லை, வர்ணாசிரம தர்மத்தை பற்றி எல்லாம் பேசுகிறீங்கள, அங்கே லப்ப, மரக்காயன், ராவுத்தன், பட்டாணி பேசினியா? ஷியா, சுன்னி, அகமதியா போய் பேசினியா? அல்ல. எதை கவனிக்கணும் அப்படின்னா, துளுக்க கிறிஸ்தவம், அதே மாதிரி கிறிஸ்தவம் வரும்போது அங்க இந்த மாதிரி பிரிவை பத்தி எங்கேயும் போய் பேசுறீங்களா? கிடையாது. மொத்தம் பேசுறது இல்லை. சரி,
இவ்வளவு தூரம் சரி மாறியாச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஜாதியே கிடையாதுன்னு குண்டுராவ் சொல்லிட்டாரு. ரைட்டு. அப்ப தலித்து கிறிஸ்தவ அமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அதை கலைக்கலாமா? கலைக்கணும்ல. கண்டிப்பா. அப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கமே என்ன அப்படின்னா, ஹிந்துக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவது, ஹிந்துக்களுக்குள்ள ரெப்ரசன்டேஷனை அசம்பிளி பார்லிமெண்ட் லோக்கல் பாடியில குறைப்பது, ஹிந்துக்களை தம்முள் சண்டையிடச் செய்து மதம் மாற்றத்தை ஊக்குவித்து இந்த தேசத்தை கிறிஸ்தவ முஸ்லிம் நாடாக்குவது, இந்த தேசத்தை கூறு போடுவது. இதற்கு அடிப்படையாகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படுகிறது. அதனால தினேஷ் குண்டுராவ் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய காரணம் வேற ஒன்றும் கிடையாது. பிராமண மகாசபா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கு. லிங்காயத் ஒகாலிகா மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வருது, எலெக்ஷன் வரும்போது இது ஒரு பிரச்சனையாகிவிடக்கூடாது என்பதற்காக இலைமர ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்தை சொல்லாம செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு ஏமாற்று அரசியல் நாடகம். இதுதான் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.